என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம், சபாஷ், நான் தான் அது. அங்க தாத்தா அதை அள்ளுவாரு, நானும் சேர்ந்து அள்ளுவேன். ஆனா உனக்கா அள்ள மாட்டேன், எனக்கா அள்ளுவேன். ஏன்னா டெய்லி நீங்களா தானடா பண்றீங்க. அதனால என்ன நீ கூப்பிடு, கோபம் இல்லைங்க, புரிய வைக்கிறேன். மலத்தை அள்ளுவேன்னு சொன்னாரு, அதுல சொல்லிட்டு உங்களுக்காக அல்ல எனக்காக அப்படின்னாரு. ஆனா அதுல ஒரு காலப்பிழை இருக்கின்றது விக்ரம். என்ன பிள்ளை சார் அப்படி? பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் தெரியுமா? அது தப்பா சொல்லிட்டார். இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கணும். மலத்தை அள்ளினேன் அப்படி சொல்லியிருக்கணும். எப்படி சார்? அது எப்பவோ நடந்த விஷயம் இல்ல. அள்ளுவேன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. அவர் அள்ளினது நீங்க பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா சார்? என்னையா அது? மலத்தை இரு கைகளாலும் அள்ளி அதை இதழோடு சார் சார் என்ன சார் எவ்வளவு நீங்க ஓகே ஃபேன் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வெறியினார்கள், அதுக்காக இப்படியா சார் சொல்லுவீங்க நீங்க? நீ பார்த்ததே இல்லையா அவர் இது மாதிரி பண்ணத? பார்த்தது இல்லை சார். எப்போ சார் நடந்தது இது? என்னையா அது எப்ப நடந்ததுன்னு கேட்கிற, உலகத்துக்கே தெரியும் அது. அதனாலதான் சொல்றேன், அள்ளினேன்னு சொல்ல வேண்டியது அவர் அள்ளுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை பாஸ்ட் ஃபியூச்சர் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். உன்னால் முடியும் தம்பி படம் பாத்தியா? பார்த்தேன் சார். அதுல ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு தெரியுமா? இதழில் கதை எழுதும் நேரம் இது. அதுல டுவேட் பாடுவார்ல, சீதாவை அப்படி இருக்கைகளாலும் அள்ளி. அந்த படத்துல சீதா அவர்களுடைய பேர் என்ன? என்ன பேர் சார் அது? அதான் இவர் கேட்பாரு, அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க. இவர் வீட்டுல போய் சொன்ன உடனே ஐயா என்ன தம்பி பேரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு மறுபடியும் திபுன்னு ஓடுவாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு. அதாவது முதல் தடவை கேட்கும் போது சீதா அவங்க என்ன சொல்லுவாங்க, LKA மலம் அப்படின்வாங்க. இப்ப ஞாபகம் வருதா? மலத்தை அள்ளி. அதுக்கப்புறம் போன உடனே தான் லலித கமலம்னு சொல்லுவாங்க. சோ அந்த முதல்ல மலம்னு தானே பேர் சொல்லியிருக்காங்க. அந்த டூயட்ல வந்து அவங்கள தானே அவர் அள்ளி இதழில் கதை எழுதும். இப்ப புரியுதா? நாடி நரம்பெல்லாம் கமல் ஓடினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். சும்மா என்னவோ இவரு கமலஹாசனை கலாய்க்கிறாரு, கமலஹாசனை கண்டாலா? நாங்கெல்லாம் ஃபேன் இல்ல, ஃபனாட்டிக். இது வரைக்கும் யாருக்காவது ஞாபகம் வந்ததா அந்த மேட்ரு? எங்க புச்சம் பாருங்க. அதனால அவரோட தான் சொல்லிக்கிறாரு காந்தியோட பேரன் அப்படின்னு. பேரன் வந்து தாத்தா பேரை எடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. இவர் பேரை ஒரேடியா எடுத்துருவார் போல இருக்குது. தாத்தாக்கும் பேரனுக்கும் ஏதாவது ஒரு ஒத்துமை இருக்குதா? இவர் சொன்னார்ல, கலைஞரை இழிவுபடுத்த வேண்டும் என்றார். இவர் எப்பப்பெல்லாம் வந்து நான் அவருடைய பேரன் சொல்றாரோ அப்பப்பெல்லாம் வந்து அவர் அவதூறு பண்ற மாதிரி அர்த்தம். ஒரு ஒத்துமை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. அவர் புலால் உண்ண மாட்டார், மது அருந்த மாட்டார். சரி விடுங்க, ஏதோ ஒண்ணு. அவரு செஞ்சது வேற, இவர் செஞ்சது வேற. இவர் அள்ளினேன், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்காங்க. இதுக்கு மேல ஆராயாதீங்க. பழமொழி இல்ல, பாட்டு சொன்னா கூட அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஓகே சார். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் எப்பதான் சார் பார்லிமெண்ட்ல பேச்சுவாரு? அதுதான் எல்லாம் காத்து நிற்கிறாங்க. இப்ப அடுத்தது அண்ணன் CPR அவர்கள். நான் தானா கிடைச்சேன், இந்த நேரம் பார்த்து என்ன கொண்டு போய் அங்க போடுறீங்களே அப்படின்னு அவரு வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அதனால இல்லைங்க, வேற வழியில் அட்லீஸ்ட் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தமிழாவது தெரிந்த, அதாவது எல்லாம் என்ன பண்ணாங்க, கொங்கு மண்டலத்திலேருந்து அவர் வராரு, கொங்கு மண்டலத்துல பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இவரை கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள டெலிபரேஷன்ஸ் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பார்த்தாங்க வேற யாரையாவது போட்டா இவர் முதல்ல தமிழ்ல பேசுறத தமிழ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்குள்ள ராஜ்யசபாவே அன்றைக்கு முடிஞ்சிடும். அதனால குறைந்தபட்சம் இந்த தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனாவது தெரியக்கூடிய அளவுல ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காகத்தான் தமிழர் ஒருவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கொங்கு மண்டலம் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தமிழாவது தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்ட்டு தான் அவருக்கு. ஏங்க எத்தனையோ பேர் இங்க தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. H. ராஜா அவர்களுக்கு தமிழ் தெரியும், பொன்னர் அவர்களுக்கு தெரியும், தமிழிசை அவங்களுக்கு தெரியும். நான் தானா மாட்டினேன் அப்படின்னாரா? வேற வழி இல்லைங்க, தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு கேட்டுக்கினதா நமக்கு ஒரு நம்பத்தகாத வட்டாரங்கள் இருந்து தகவல் கூறுகின்றது. சரி விடுங்க, அவருக்கு ஏதோ தசாபுக்திகள் சரியில்லை நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் வந்து ராஜ்யசபா அவர் தானே பிரிசைடிங் ஆபீசர், அப்படி போறாரு. சரி, அவருக்கு வந்து நமது பிரார்த்தனைகள் கூடவே இருப்பதாக. அழுது கண்ணீரே வருது சார், சிரிச்சு கண்ணீரே வருது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. அழுகிறதா சிரிக்கிறதா கூட தெரியல உங்களுக்கு.